மிஸ் ஆகி 15 நாள் ஆகுது. எங்க போனாரோ எங்க இருக்காரோ? கல்யாணம் காட்சி குழந்தை குட்டின்னு இருந்தா குடும்பம் ஞாபகம் இருக்கும். பேச்சுலர் தானே, எங்க சுத்திட்டு இருக்காரோ? கண்டுபிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு தக்க சன்மானம்னு பேப்பர்ல போடலாமா? டேய் உலக, அந்த ஆளு காணா போனா என்னடா? அடுத்த ஓனர் யாரு? டேய் வாயத்துல சொல்லுடா. நீங்களா? டேய் அண்ணன் ஓனர் ஆயிட்ட, அடுத்த மேனேஜர் யாரா? நான் தான். நீனா ஏண்டா டேய், ஒரு 15 நாள் ஆள் ஊர்ல இல்லன்னா அவ என் இடத்த பிடிக்க பாக்குறீங்க. நல்ல வேலை எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அண்ணன் வந்துட்டாரு. என்ன இப்படி திரும்ப அழைச்சு போயிட்டீங்க? என்ன 15 நாள் என்னென்ன பண்ணீங்க? இது டெல்லியில பேர விடுறதா சொன்னாங்க, அதை எடுக்கலாம்னு போயிருந்தேன். அதுக்கு 15 நாளா? ரயில்ல போறதுக்கு 2 நாள், வர்றதுக்கு 2 நாள். பாக்கி 11 நாள் என்ன பண்ணீங்க? எண்ணிட்டு இருந்தேன். எதை? கம்பிய. என்ன நீ போலீஸ்கார மாதிரி கேள்வி கேக்குற? ஏன் எல்லாரும் ஒரு டைப்பா பாக்குறீங்க? இல்ல 15 நாளுக்கு லம்பா தெரியுதே, அதான் சந்தேகப்பட்டு கேட்டேன். இல்ல கோர்ட்ல ஒரு 15 நாள் காவல் வைக்க சொன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஆகுன்னு நினைச்சேன். வேணாம், மரியாதை வாயை முடிச்சு வேலை பாரு. ரொம்ப சாப்பிடுவாங்க. ஏன்டா அவசரப்படுற? அதான் மணி அடிச்ச உடனே வருமே. எது அச்சடிச்ச சோறு அவன் சொல்லணுமா? போடா வேலை பாரு, போய் வேலை பாருங்கடா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நானே நடந்த சம்பவத்தை எல்லாம் சொல்லுவோம் போட்டிருக்கேன். வணக்கம். வணக்கம். ஏங்க தெரிஞ்ச ஒரு மாதிரி வணக்கம் சொல்றீங்களே, எங்க அண்ணன் ஏற்கனவே தெரியுமா? போய் வேலை பாரு. இருங்க, அவர்கிட்ட கேள்வி கேட்போம். கேள்வி கேட்க அவர் என்ன சட்டசபையாடா? ஏங்க எப்படி தெரியும்? உங்க அண்ணனை நானும். நீங்க வண்டி எடுத்து போங்க சார். பேச விடுங்க சார். உங்க அண்ணனை நானும் 15 நாள் ஜெயில இருந்தோம். எங்க வந்த? வண்டி ஸ்டார்டிங் ட்ரபிள் கொஞ்சம் பாரியா. அதெல்லாம் இங்க பார்க்க முடியாது, வேற எங்காவது போய் பாரு. போடா. ஏன் அதுக்கு சலிச்சுக்கிறேன்? ஏன் ரவுண்ட் அடிக்கிறீங்க? அவரு நானு காங்கிரஸ்ல ஜெயிலுக்கு போனுமே, அத சொல்றாரு. காங்கிரஸ் காலமா? அது 1935, இப்போ 1985. கிட்டத்தட்ட பார்த்தா 50 years பேக். உங்க தோற்றத்துக்கு அதுக்கு டேலி ஆக மாட்டேங்குது. கேட்ட உங்களுக்கு கிடைக்கிறேன். இப்படி இங்கிலீஷ் பேசினா எதுவுமே டாலி ஆகாது. போடா, போய் வேலை பாரு. போங்கடா. இந்த பாட்டுக்கு அப்புறம் அசோக்கோட புது கேசட் வந்திருக்கா? எங்கம்மா விக்க விடுறீங்க? அவர் பாடி முடிச்சு ரெக்கார்ட் ஆகிறதுக்குள்ளதான் வந்து வாங்கிட்டு போயிடுறீங்களா? உங்களுக்காக வேணா அவரே நேரா பாட சொல்றேன். அசோக் இங்க வந்து பாடுறாரா? அதுவும் எந்த பேச சென்றியா? ஏன் இங்க பாட மாட்டாரா? அங்க பாருங்க. The great disco singer அசோக் சார். இவங்க உங்க பரம ரசிகர் சார். நான் உங்க பாட்டை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி வாங்கிட்டு போய் லேடிஸ்ட பாப்புலர் பண்ணுவாங்க. உங்க பாட்டுனா அவங்களுக்கு அவ்வளவு கிரேஸ். ஆமா சார், உங்க பாட்டுனா எனக்கு உயிர். ராத்திரில என்ன தூங்க வைக்கிற நீலாம்பரியா இருக்கிறதும் உங்க பாட்டுதான். காலையில என்ன எழுப்புற சுப்பிரபாதமா இருக்கிறதும் உங்க பாட்டுதான். அப்படியா? எனக்கு இப்படி ஒரு அழகான இளவரசி மாதிரி ஒரு பொண்ணு ரசிகையா இருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. என்னது? ஆட்டோகிராஃப். ஓகே. ரொம்ப புதுசா இருக்கு. எது சொல்றீங்க? ஆட்டோகிராஃப் தான். ரொம்ப அழகா இருக்கு. என்னது? உங்க கையெழுத்து சொல்லு. வரீங்க? ஓகே. அந்த 797 அம்பாசிடர் கார் ரேடியேட்டர் ரிப்பேர் ஆகி நின்னுச்சே, அது என்னாச்சு? நீங்க ஜெயில 4வது நாளா இருந்தீங்களே, அப்பவே ரிப்பேர் பண்ணி டெலிவரி கொடுத்தாச்சு. ஏண்டா அந்த 32 42 ஃபீட் என்னாச்சு? நீங்க ஜெயில 6வது நாளா இருந்தீங்களே, அப்பவே டெலிவரி கொடுத்தாச்சு. ஏய், அந்த மார்க் 3 அம்பாசிடர் என்னாச்சு? நீங்க ஜெயில 10வது நாளா இருந்தீங்களே, அன்னைக்கே டெலிவரி கொடுத்தாச்சு. ஏய், அந்த பார்லிமெண்ட் என்னாச்சு? நீங்க ஜெயில 12வது நாளா இருந்தீங்க. 15 நாள் நான் ஜெயில இருந்த என்ன பாபு சிதம்பரம் பிள்ளையில கொண்டு வந்து விட்டானுங்க. இன்னும் 2 நாள் நான் கூட இருந்திருந்தேன், இவருதான் செக் எடுத்தாருன்னு சொல்லுவானுங்க. செக் எடுத்தா என்ன தானே வரும்? பின்ன வெண்ணையா வரும்.
ஏன்பா காமராஜரையும் அண்ணாவையும் நீ ஒன்னா சேர்த்து வைக்க போறியா? அவங்க உயிரோடு இருக்கும் போதே யாரும் முயற்சி பண்ணல, சிலையானதுக்கு அப்புறம் நீ சேர்த்து வைக்க போறியா? அட நீயா? ஆமா. என்னப்பா ஆளே மாறிட்ட? என்ன பத்தி என்ன நினைச்ச? இப்ப நான் பெரிய ஆளு. சிட்டில உள்ள தியேட்டர்ல எல்லாம் பால்போஸ் சொல்றியாக்கா? ஓ, ஐ அம் a singer I say. சிங்கரா நீ? ஆமாப்பா, ஜம்முன்னு இருக்கேன். ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிறேன். ஆனா தங்கறதுக்கு மட்டும் இடம் இல்ல. அதிகமா சம்பாதிச்சாலே இப்படி குழப்பமெல்லாம் வரும். தங்கறதுக்கு இடம் வேணும். ஆமா, அருமையான அபார்ட்மெண்ட் ஒண்ணு இருக்கு, என் கூட வா. சரி. பாத்ரூம், இது கிச்சன் ரூம், அதான் பெட்ரூம், இது ஹால். இடம் எப்படி வசதியா இருக்கா? வசதியா இருக்கு சார். உங்க டேஸ்ட் என் டேஸ்ட் ரெண்டும் ஒண்ணு சார். அதனாலதான் நம்ம 2 பேரும் ஒன்னா ஜெயில இருக்கு. அது இன்னும் ஞாபகம் வச்சுக்கணுமா சார்? உங்களுக்கு ரொம்ப இறக்கமான குணம் சார். ஆனா அதை விடப்பா, நான் எப்பவுமே இறக்க சுபாவம் உள்ளவன். அது எனக்கு ரயிலே தெரியும் சார். அவ்வளவு பேர் இருந்தாங்களே, யாராவது மேல வந்து படுன்னு சொன்னாங்களா? நீங்க தானே சொன்னீங்க. அதுக்கு தான்ப்பா 15 நாள். அதே மாதிரி தான் இங்க கொண்டு வந்துருக்கேன். இங்க சுத்தி ஃபேமிலி இருக்கு. ஏதாவது தப்பு தண்டா பண்ணிடாத, கைய கால நீட்டிடாத. அப்படிலாம் ஒண்ணும் செய்ய மாட்டேன் சார். ஆனா ஒரு விஷயம். என்ன சார்? இங்க ஏதாவது விபரீதமான சம்பவம் நடந்ததுன்னா உடனே மேல வந்து என்கிட்ட சொல்லணும். என்ன? சரி சார். என்ன அப்படி பாக்குற? வீடு காலியா இருக்குன்னா அப்படித்தான் இருக்கும். பாத்திர பண்டம் நீ தான் கொண்டு வந்து வைக்கணும். சம்பளம் கட்டுப்படி ஆகல, கொஞ்சம் கூட்டி கொடுங்க. எந்த முதலாளிட அபார்ட்மெண்ட்ல வீடு எடுத்து உங்களை ஒன்னா தங்க வச்சு போடுற? ஆமாண்ணே, உங்களுக்கு பெரிய மனசுண்ணே. அப்புறம் எதுக்கு சம்பளம் கேக்குற? சம்பளம் வேற சாப்பாடு வேற இல்ல. அது தெரியுது. அண்ணே, ஒரு அண்ணி இருந்தா செத்துக்கே சாப்பாடு வரும்ல. ஆமாண்ணே, சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை நடத்துங்கண்ணே. நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார். வாய மூடுறா. உன் வாய்க்கு ரேடியோவுக்கு எவ்வளவு பொருத்தமா இருக்குன்னு பாத்தியா? கவலைப்படாதீங்கண்ணே, எங்களுக்குன்னு ஒரு அண்ணி வராமலே போகுது. அப்படியே கடை கேட்டாலும் அண்ணனுக்கு நம்மளே செட்டப் பண்ணிடுவோம்டா. அவசரப்படாதீங்க. எனக்கு வர்ற பொண்ணு எப்படி இருக்குன்னு தெரியுமா? கம்பெனியில இருந்து வர்ற புது டயர் மாதிரி இருக்கணும். ஈபட்டு பண்ண ஸ்டெப்னி மாதிரி இருக்க கூடாது, தெரியுதா? ஹலோ டார்லிங், கமான் டார்லிங். பத்தியா கோச்சுக்கிற பத்தியா? நீ நடந்தா எனக்கு கால் வலிக்குதுமா. கமான், இந்த காதல் வாகனத்துல வந்து ஏறிக்கும். யாருமே செய்யாத தப்பையா நான் செஞ்சுட்டேன். என் மேல கோவப்படுறியே? உன் கூட பேச நான் தயாரா இல்ல. Don't follow me. Definitely, I will follow you. Baby, please, 1 minute. நான் செஞ்சது தப்புதான். இவ்வளவு நாள் உன் கூட பழகினதுக்காவது என்ன மன்னிக்க கூடாதா? உன் வார்த்தையை கேட்கறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. இனிமே என்ன ஃபாலோ பண்ண போலீஸ் கூப்பிடுவேன். Hey, police are my pets, baby. Come on. ஒழுங்க மரியாதை அந்த பொண்ணு விடு. நீ யாரா அதை சொல்றதுக்கு? நான் யாரா? எப்படி சொன்னா நீ கேட்க மாட்டேன். எப்படி சொன்னா கேட்பேன்னு எனக்கு தெரியும். What are you blabbering? நீ போ. Bye.
ரொம்ப தேங்க்ஸ் அசோக். என்ன ஹாஸ்டல்ல டிராப் பண்றீங்களா ப்ளீஸ்? ஓகே. இனிமே அவன் இதே மாதிரி தொல்லை கொடுத்தானா, திஸ் இஸ் மை அட்ரஸ், ஆலிவர் ரோட், அப்சரா அபார்ட்மெண்ட். ஓகே, தேங்க்யூ.